அதிபர் ஆட்சிக்கு அடிகோலும் ஒரே நாடு ஒரே தேர்தல். எதிர்ப்பு தெரிவிக்க பொதுமக்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் ஒன்றிய அரசு. நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனைகளை வரும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15க்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மக்கள் கருத்துக்களை கூறலாம் என்று அதன் குழுவின் செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆராய மத்திய அரசு கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஒரு குழு அமைத்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த உயர்மட்ட குழுவின் உறுப்பினர்களாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட சிலர் இருக்கின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் தற்போதுள்ள கட்டமைப்பை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டமன்றங்கள், நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பரிந்துரைகளை ஆய்வு செய்து பரிந்துரை செய்வதே இந்த குழுவின் நோக்கம். இதை கருத்தில் கொண்டு இக்குழு 2 ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளது. மேலும் அரசியல் கட்சிகளிடமும் ஆலோசனை கோரியது. தற்போது இந்த குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. 1951 முதல் 1967ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்றம், சட்டப்பேரவைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. பின்னர் சில மாநிலங்களில் ஆட்சிக்காலம் முடியும் முன்பே அரசு கலைக்கப்பட்டதால் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம், சட்டப்பேரவை தேர்தலை நடத்த முடியவில்லை. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான காலச்சூழல் இருப்பதில்லை. மேலும் இயற்கை பேரழிவு, மழை வெள்ளம் போன்ற அசாதாரண சூழல் ஏற்பட்டால் அந்த பகுதி மக்களுக்கு வாக்களிப்பது பெரும் சவாலாக மாறும். சில மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் பல மாநிலங்கள் புறக்கணித்துவிடும். எனவே மாநிலத்தின் தனித்தன்மையை தொடர்ந்து பாதுகாக்க அவர்களின் உரிமைக்கான போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்பட்டால் தேசிய பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் தான் அதிகரிக்கும். மாநில அரசின் கோரிக்கைகள் கண்டுகொள்ளாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் இந்தியாவின் பல மாநில கட்சிகள் இந்த திட்டத்தை ஆரம்பம் முதலே எதிர்த்து வருகின்றன. அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டப்பேரவையின் காலம் 5 ஆண்டுகள். அதே நேரம் அமைச்சரவை முடிவு அடிப்படையிலும் அவசர பிரகடனத்தை சுட்டிக்காட்டி ஆளுநரும் ஆட்சியை கலைக்கலாம். ஒரு ஆட்சி என்னென்ன காரணங்களுக்காக கலைக்கப்படலாம் என SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது என்பது மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது. இந்த திட்டத்துக்காக அரசை கலைத்தால் தேர்தலுக்காக செலவிடப்பட்ட மக்களின் வரிப்பணம் வீணாகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சியை மறைமுகமாக கொண்டு வருவது போல் அமையும் என்றும் பரவலான கருத்துக்கள் தற்பொழுது மேலோங்கியுள்ளன.